அதுக்கு எல்லாத்தையுமே நான் அனுசரிச்சுதான் மேம் இருந்தேன். அவன் என்ன பண்ணாலும் அனுசரிச்சு வேண்டாம் இருந்தா நான் பாத்துக்கிறோம்மா பரவாயில்லம்மான்னு போய் இருந்தாலும் அதோட சேட்டை ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருந்தாரு. ஒன்றும் எங்களை பேசுறது, எங்க வீட்டுக்கார் செத்து போனவர் பேசுறது, தப்பான வார்த்தையில பேசினாரு. அது எங்களால பொறுக்கல. என் குழந்தையவே நான் அவனுக்கு பெக்கல, என் பையனுக்கு பிறந்தாவளையா என் தம்பிக்கு பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்பெல்லாம் ஒரு சொல்றதுக்கு எப்படி அவருக்கு வாய் வருது சொல்லுங்க. கூட எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் மேம். இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு அவன் வேணும் மேம். இந்த மாதிரி பேசுறதும் உனக்கு என்ன பண்ண போற அவனை வச்சுட்டு? என்ன போய் குழந்தைய வச்சு இல்ல பிள்ளைக்காக அப்பா பண்ணறதெல்லாம் பண்ணி குழந்தைய பெத்துட்டாச்சு. இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுறது வேணெல்லாம் வச்சுன்னு என்னமா பண்ண போற? இல்ல அவளும் நீ அவ்வளவு கேள்வி கேட்கிறா. யாரு? அந்த பொண்ணு. எந்த பொண்ணு? இப்ப சேர்த்து வச்சிருக்கான் அவன், ரெண்டாவது வைப்பு. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அது என்னன்னு நான் விசாரிச்சதுல சொல்றாங்க அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அது என்ன கன்ஃபார்ம் என்னன்னு எனக்கு தெரியலமா. இந்த மாதிரி பண்ணறதுவங்கள திரும்பி பார்க்க கூடாது. அதான் என்னோட அட்வைஸ். இப்படி உட்காந்து கண்ணை கசிக்கிட்டு இருக்கீங்கல்ல ரெண்டு பேரும். இவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுறது வேணா வச்சுட்டு என்ன பண்ண போறா? எங்க வீட்லயும் பார்க்க முடியாது மேம். என் தம்பி ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ரொம்ப கஷ்டம் மேடம், எங்களால ஒண்ணும் பண்ண முடியல.